ஸோ என்னோட பேர் வந்து நிலா சௌரிமுத்து ஷெட்டி. நான் வந்து 13 வயசுலேயே டிரான்ஸ்ஜெண்டர் ஆகியிருக்கேன். நான் வீட்டை விட்டு வந்திருக்கேன். ஸோ வந்து நிறைய கஷ்டங்கள் பட்டிருக்கேன் டிரான்ஸ்ஜெண்டர் லைஃப்பில் வந்து இல்லை. ஸோ வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து இல்லை. ஸோ இவங்க இப்படித்தான், ஸோ இவங்க வந்து இல்லை பாலியல் தொழிலுக்கும் பிச்சை எடுக்கும் தான் இவங்க தகுதியானவங்க அப்படின்னு இல்லை. இந்த சமூகமே எங்களை வந்து புறக்கணிக்குது. ஸோ ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் இருக்கிற எல்லா டிரான்ஸ்ஜெண்டருமே ஸோ நாங்கள் வேலைக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ நானும் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் படிச்சிருக்கேன், பியூட்டிஷியன் முடிச்சிருக்கேன். ஸோ என்னோட இன்டர்வியூ போகும்போது இல்லை என்னை எல்லா இடத்துலையும் நிராகரிக்கிறாங்க. ஏன்னா இந்த டிரான்ஸ்ஜெண்டர்ன்ற அந்த ஒரு இதுக்காக மட்டும்தான். ஏன்னா எல்லாருமே வந்து இல்லை ஸோ எல்லா திருநங்கைகளும் ஒரே மாதிரி கிடையாது. ஸோ எல்லா ஆண்களுமே உங்கள் சமூகத்துலேயும் சரி எல்லா ஆண்களும் பெண்களும் ஒரே மாதிரி இருக்க போகிறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் நிறைய பேர் வந்து இல்லை நாங்கள் முன்னுக்கு வரணும், எல்லா துறையிலும் நாங்களும் இருக்கணும், கால் பதிக்கணும் தான் நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் எங்களை வந்து இல்லை ஸோ கவர்மெண்ட்டும் சரி மற்ற நம்ம தனியார் அதில் அந்த மாதிரில கூட நாங்கள் வந்து ஒரு ஜாப்க்குன்னு போனால் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் ஸோ அந்த இடத்துலையும் எங்களுக்கு வந்து இல்லை செக்ஸ் ஹராஸ்மெண்ட்டு தான் அந்த இடத்துல எங்களுக்கு நடக்குது. ஸோ ஜாப்க்குன்னு கூப்பிடுறவங்க யாருமே உண்மையால ஜாப்க்கு எங்களை யாரும் கொடுக்கறது கிடையாது. நாங்கள் தயாராக தான் இருக்கிறோம். எல்லா திருநங்கைகளும் சரி படித்த திருநங்கைகளும் படிக்காத திருநங்கைகளும் தயாராக தான். அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ப நீங்கள் வந்து இல்லை எங்களுக்கு வேலை கொடுத்தா கண்டிப்பாக செய்வோம். நீங்கள் இப்போ யாரெல்லாம் வீட்டிலேருந்து வந்தவங்களை ஹெல்ப் பண்ணி அந்த மாதிரி எதனா சம்பவம்? ஆக்சுவலி இப்போ 2 days முன்னாடி தான் நான் ஒரு பஸ் ஸ்டாப், கோயம்பேடு பஸ் ஸ்டாப் தான். ஸோ நான் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்திக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த சமயத்தில் வந்து இல்லை 2 கேர்ள்ஸ் ஒரு 14 வயசு பார்ப்பாங்க தான். ஸோ அது வந்து இல்லை வீட்டை விட்டு வந்துடுறாங்க. ஸோ எங்களுக்கே இந்த சமூகத்தில் வந்து இல்லை இப்போ வந்து இல்லை சேஃப்டி கிடையாது. ஸோ ஏன்னா டிரான்ஸ்ஜெண்டர் ஈஸியாக செக்ஸ் ஹராஸ்மெண்ட் பண்ணிடலாம். ஸோ டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் தானே இவங்களை நம்ம மிஸ்பிஹேவ் பண்ணணுன்றதுக்காகவே நிறைய ஆண்கள் வந்து இருக்காங்க. அப்படின்னும் போது அந்த கேர்ள்ஸ் கிட்டே நான் கேட்குறேன், இப்படிலாம் வரக்கூடாது, மிட் நைட்டில் வந்து அவங்களுக்கு சேஃப்டி கிடையாது அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். ஸோ அதை மீறி வந்து இல்லை எங்களுக்கு அந்த தருணத்தில் அந்த பொண்ணுங்களை காப்பாற்றணும் தான் நாங்கள் நினைக்கிறோம். ஸோ நாங்கள் போயிட்டு இல்லை ஒரு கேர்ள்கிட்டையும் ஒரு மேல்கிட்டையும் கேட்குறோம். ஸோ இந்த குழந்தைங்க வந்து வீட்டை விட்டு வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இல்லை ஒரு 4 hours உங்கள் கூட படுக்க வச்சுக்கோங்க அந்த கோயம்பேடு. ஏன்னா லேடிஸ் நாங்கள் எங்களுக்கு என்னென்னா ஸோ இந்த குழந்தைக்கு பாதுகாப்பானா ஒரு கேர்ள் கிட்ட விட்டால் மட்டும்தான் நடக்கும். ஸோ ஒரு கேர்ள் கிட்ட கொண்டு போய் நம்ம படுக்க வச்சிடலான்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ அவங்களே என்னன்றாங்க அதெல்லாம் முடியாது அப்படின்னு. அப்போது எங்களுக்கும் வந்து இல்லை ஒரு தாய்மை உணர்வும் இருக்குது. ஸோ நாங்களும் ஒரு பெண், மற்ற ஒரு பெண்ணோட உணர்வு நாங்கள் மதிக்கிறோம், புரிஞ்சுக்கிறோம். ஆனால் எங்களை பற்றி தான் யாருமே இந்த உலகத்தில் யாருமே புரிஞ்சிக்க மாட்டுறாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு நாங்கள் அந்த குழந்தைக்கு ஒரு ரூம் எடுத்து கொடுத்து எங்களோட நம்பர் கொடுத்து நீ வந்து மார்னிங் வந்து சேஃப்டி ஆகிரு, நாங்கள் பார்த்துக்குறோம். ஸோ உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் நாங்கள் பண்ணுறோம். ஆனால் இந்த தருணத்தில் வெளி உலகம் எங்களை எப்படி பார்த்துருக்கோம் தெரியுமா? ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு இவங்க சுற்றுறாங்க, தப்பான தொழில் பண்ணுறதுக்காக சுற்றுறாங்க. ஸோ இந்த சமூகம் வந்து இல்லை அவங்க தான் மாறணும். எங்களுக்குள்ளேயும் நல்லவங்களும் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. இப்போ ஆண் பெண் பார்க்கும்போது இல்லை அதுலேயும் நிறைய டிஃப்ரெண்ட் கேட்டகரி இருக்குது. எங்களையும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இல்லை அன்பை கொடுத்தீங்கன்னா நாங்களும் அன்பை கொடுக்க ரெடியாக இருக்கோம். நாங்களும் ஒரு பெண் தான். ஸோ அதுக்கான அங்கீகாரத்தை கொடுங்க. நாங்கள் வெளியில் போகும்போது இல்லை எங்களை ஒரு டிஃப்ரெண்ட்டாக பார்க்காதீங்க. ஸோ உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணோ ஒரு பையனோ